பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து சாலை வழியாக வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் சென்னை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் சென்றடைந்தார். கல்பாக்கத்தில் அதிவேக உலை மின் உற்பத்தி திட்டத்தை தொடக்கி வைத்தார். இந்த திட்டத்தை தொடக்கி வைத்த பிறகு மீண்டும் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மோடி தற்பொழுது சாலை வழியாக நந்தனம் சென்று கொண்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் மக்களிடம் தங்களது செல்வாக்கை அதிகரிக்கும் நோக்கில் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில் தமிழகத்திற்கு, குறிப்பாக சென்னைக்கு பிரதமர் வருகின்ற இரண்டாவது ஒரு திட்டம் இது என்றே சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வளப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த மேடையில் வீற்றிருக்கிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் பாரதிய ஜனதா கூட்டணியில் யாரெல்லாம் இணைய இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதில் தமிழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவில்லை. கூட்டணி முழுவதுமாக இறுதி செய்து முடித்த பிறகு தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்பொழுது பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கிறார். விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறீங்க. பிரதமர் மோடி வந்து கொண்டிருக்கிறார். என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு தயார் நிலையில் இருக்கின்றன அவரை வரவேற்பதற்காக? பூங்குழலி, பிரதமர் நரேந்திர மோடி 4வது முறையாக தமிழகத்திற்கு வருகிறார். அவர் ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு வரும்பொழுது அரசியல் ரீதியாக அது மிகவும் உற்று நோக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் தன்னுடைய அரசியல் பொதுக்கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து உரையாற்ற இருக்கிறார். வாரணாசி தொகுதி மக்களவை தேர்தலில் போட்டியிடும் ஒரு வேட்பாளராகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வருகிறார். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு மேலாக இந்த YMCA மைதானத்தில் தொடர்ச்சியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்து தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து இந்த மைதானத்திற்கு வரக்கூடிய பிரதமருக்கு வழிநடுகிலும் பிரம்மாண்டமான பேனர்கள், அதே போன்று பாஜகவின் கொடிகள், பிரதமருடைய கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டு அவருக்கு பாஜகவின் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பாஜக தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். நந்தனம் YMCA மைதானத்தை பொறுத்தமட்டில் செண்டை மேளம் முழங்க, பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட ஆட்டங்களுடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு நேரடியாக உரையாற்ற இருக்கிறார். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் பேசுவார் என்று பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அண்மையில் தான் வெளியிடப்பட்டது. 195 பட்டியல்கள் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் தமிழகம் இடம்பெறவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி இன்று வந்த பிறகு நாளை அந்த உத்தேச பட்டியல் முழுமையாக தயாரிக்கப்பட்டு நாளை மறுநாள் பாஜகவின் அகில இந்திய தலைமைக்கு அனுப்பப்பட இருக்கிறது. அதன் பிறகு 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த முதல் கட்ட பட்டியல் தமிழகத்திலிருந்து யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. இன்றைய தினத்தை பற்றி பொறுத்தமட்டில் கூட்டணி கட்சி தலைவர்களான IJK கட்சியைச் சேர்ந்த பாரிவேந்தர் MP, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் GK வாசன், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திரைமறைவாகவும் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு தொடர்பாக மத்திய இணையமைச்சர் தலைமை எல்முருகன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் பேச்சுவார்த்தையை தொடங்கி நடைபெற்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட 39 தொகுதியிலும் தாமரை சின்னத்தில் களமிறங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாஜக தீவிரப்படுத்தியிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்பதை பாஜக தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று வானதி சீனிவாசன் இன்று தெரிவித்தது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமருடைய இன்று வருகை முழுக்க அரசியல் ரீதியாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தென் மாநிலங்களை தயார் செய்வதற்காகவும் பார்க்கப்படுகிறது. அவர் இன்றைய பயணத்தை பொறுத்தமட்டில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் அதே நேரத்தில் தமிழ்நாடு தென் மாநிலங்களில் பாஜக வலுவிழந்து இருக்கக்கூடிய நிலையில் அங்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களிலும் கணிசமான வாக்குகளையும் பெறுவதற்கு பாஜக வியூகம் வகித்திருக்கிறது. அந்த வகையில் தான் பிரதமருடைய வருகை இது முதல் வருகை அல்ல. இந்த மாதத்தில் மீண்டும் அவர் தமிழகம் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேதி மட்டும் இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. இதனால் அடுத்தடுத்து பிரதமருடைய பயணம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை நோக்கி இருக்கிறது. பூங்குழலி, பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களும் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அமித்ஷா ஒரு மேடையில் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று கூறியதை நாம் பார்த்திருந்தோம். அதுபோல இந்த பொதுக்கூட்ட மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி இதுபோன்ற ஏதாவது ஒரு அழைப்பு விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க?
பாஜகவை பொறுத்தமட்டில் அவர்களுடைய கதவுகள் கூட்டணியை பொறுத்தமட்டில் இன்று காலை கூட வானதி தேசிய மகளிர் அணி தலைவர் உள்ளிட்டோர் தெரிவித்தார். கூட்டணிக்காக எங்களுடைய கதவுகள் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் திறந்தே இருக்கிறது. தேசியத்தை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் எங்களுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார். அண்மையில் தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் முதலமைச்சர்களான ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரை நேரடியாக புகழ்ந்து பேசியிருந்தார். அது ஒரு கூட்டணி அழைப்புக்கான ஒரு சமிக்கையாகத்தான் பார்க்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட அவருடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவருடைய வருகையை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் அவருடைய பேச்சு இருக்கும் என தெரிவிக்கிறது. வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு ₹1 கூட தரவில்லை என்று தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டோர் கடுமையான விமர்சனம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் பிரதமருடைய இன்றைய பேச்சில் அதற்கான பதிலடியும் தமிழகத்தில் பல்வேறு அந்த போதைப் பொருட்கள் அந்த விற்பனை உள்ளிட்ட தாக்கங்கள் குறித்தும் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் இது முழுக்க ஒரு அரசியல் பொதுக்கூட்டம், தேர்தலுக்கான பொதுக்கூட்டம். அதனால் தேர்தல் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் பிரதமருடைய அந்த பேச்சில் நேரடியாக இடம்பெற்றிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களும் முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திரைமறைவிலும் இன்னும் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். விரைவில் மீண்டும் அவர் தமிழகம் வருகிறார். இப்படி பிரதமருடைய இன்றைய வருகை தென் மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக பாஜக அதனை ஒரு சாதகமாக பார்க்கிறது. எங்களுக்கு கணிசமான வாக்குகள் கிட்டத்தட்ட 30% வாக்குகள் கிடைக்கும் என்று பாஜக இந்த தேர்தலில் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு பாஜக, அதாவது அகில இந்திய தலைமை பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதனால்தான் முதல் கட்ட பட்டியல் என்பது தாமதமாக வெளியிடுகிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக பிரதமர் வந்து சென்ற ஓரிரு நாளில் தமிழகத்திற்கான வேட்பாளர் பட்டியலை டெல்லி பாஜக தலைமை 2வது மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வெளியிட இருக்கிறது. திலகவதி, நன்றி விக்னேஷ் முத்து. பொதுக்கூட்ட மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களும் இருக்கிறார்கள்.